Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்க்க போறோம். எந்த ஒரு எக்ஸாமுக்குனாலும் கட் ஆஃப் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, எத்தனை ஷிஃப்ட் எக்ஸாம் நடந்திருக்கு, அதுல ஈஸியான ஷிஃப்ட் எது, மாடரேட்டான ஷிஃப்ட் எது, டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட் எது, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியான ஷிஃப்ட், மாடரேட்டான ஷிஃப்ட், டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட் இருக்கும்போது ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலா நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் என்ன நார்மலைசேஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நார்மலைசேஷன் எல்லாமே பண்ணிட்டு ஃபைனலா ஒரு கட் ஆஃப் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபும் பாத்தீங்கன்னா டாப்பரோட மார்க் வந்து கட் ஆஃபா இருக்காது. ஓகேவா? ஸோ டாப்பர் அப்படிங்கும் போது கவுண்ட் பண்ற அளவுக்கு தான் டாப்பர் வந்து இருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க் தான் என்னவா இருக்கும்னா கட் ஆஃபா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ஸ்டூடெண்ட் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அப்ப 100 ஸ்டூடெண்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 இந்த மாதிரி ரேங்க் போட்டுருவாங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்களோ ஸோ 1 2 3 இந்த மாதிரி ரேங்க் போட்டுட்டு அந்த 100ஆவதா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மார்க் வாங்கியிருப்பாங்க இல்லையா? சோ அந்த மார்க்கை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃபா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அந்த மாதிரி தான். எஸ்சி கேட்டகரி வருதுன்னா அதுல அதே மாதிரி அந்த எஸ்சி கேட்டகரியில இவ்வளவு வேகன்சிஸ் தேவைன்னா அதுல ஒரு 40 வேகன்சி தேவை அப்படின்னா 40வது ஸ்டூடெண்டோட மார்க் என்னவோ அதுதான் கட் ஆஃபா இருக்கும். ஓபிசி இருக்காங்கன்னா ஓபிசில ஒரு 30 பேர் தான் தேவைப்படுதாங்கன்னா 30வது இருப்பாங்க இல்லையா? அவங்களோட மார்க்கை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃபா டிக்ளேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸி ஷிஃப்ட், மாடரேட் ஷிஃப்ட், டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட் இவங்க எல்லாருக்கும் காமனா கட் ஆஃப் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன்னா என்னங்கறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்களோட ஷிஃப்ட்ல நீங்க டாப்பரா இருக்கீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து என்ன பண்ணிருவீங்க, உள்ள போயிருவீங்க. உங்க ஷிஃப்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா 100% இருக்கணும். ஓகேவா? சோ அந்த பெர்சன்டேஜ் வச்சு நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. அதுதான் பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன். சோ இத பத்தி நான் தனியா ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன்னா என்ன, யாரு உள்ள வருவாங்க, யாரு வெளியில போவாங்க அப்படிங்கக்கூடிய எல்லா டீடைலான இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நாம டெக்னீஷியனோட கட் ஆஃப் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதோட பேட்டர்ன் வந்து தெரியும். மேத்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 25 கொஸ்டின், சயின்ஸ்ல 40 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டினுக்கு எக்ஸாம் எழுதுனாங்க. சோ மார்க் பாத்தீங்க அப்படின்னா 100 மார்க். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. சோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புன மார்க் படி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா எக்ஸாம் எழுதியிருக்காங்க. பட் என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல விட்டுருதாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். எக்ஸாம்ல 50 கொஸ்டின் தெரிஞ்சிருந்தா 50 மட்டும் போட்டு வர மாட்டேங்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 போடுறது, எக்ஸ்ட்ரா ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அவங்களோட மார்க் வந்து ரொம்ப லோ ஆகிருது. அதனால நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இந்த மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணாதீங்க. 100% அக்யூரசியை மெயின்டைன் பண்ணி பழகுங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. ஏன்னா இங்க லக்ல எந்த மார்க்குமே கிடைக்க போறது இல்ல. நாம படிச்சதை மட்டும் கரெக்டா போட்டாலே இங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். அதனால அடுத்த எக்ஸாம்ல 100% அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. சோ இப்ப எஸ்என்டிக்கு எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கறத நாம வந்து பார்க்கலாம். ஓகே. சோ யூஆர் இருக்கீங்க அப்படின்னா நம்ம 80 வரைக்குமே இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 75 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 70 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 65 வரை நம்ம கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 70 வரைக்கும் கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இதை விட கட் ஆஃப் கம்மியாகுது அப்படின்னா இதுல இருந்து ஒரு 5 மார்க் வேணும்னா உங்களுக்கு கம்மியாகும். சோ யூஆருக்கு சப்போஸ் கட் ஆஃப் கம்மியாகுதுன்னா ஒரு 75 வரைக்கும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓபிசிக்கு ஒரு 70 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 65, எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 60, இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 65 கிட்ட நாம வந்து கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா இவ்வளவு ரேஞ்சில தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா கட் ஆஃப் வந்து இருக்கும். யூஆருக்கு ஒரு 75 கிட்ட இருக்கும். ஓபிசிக்கு 70, எஸ்சிக்கு 65, எஸ்டிக்கு 60, இடபிள்யூஎஸ்க்கு 65. மேக்சிமமா கட் ஆஃப் போகுது அப்படிங்கும்போது யூஆருக்கு ஒரு 80 வைப்பாங்க. ஓபிசிக்கு 75, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 70, எஸ்டிக்கு 65, இடபிள்யூஎஸ்க்கு 70. ஓகேவா? சோ மற்ற ட்ரேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதர் ட்ரேடுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் மேக்சிமம் கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆருக்கு ஒரு 65ல இருந்து 70 வரைக்கும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ கட் ஆஃப் 60க்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு 60 கிட்ட போகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ ரொம்ப மினிமமா ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஆருக்கு நம்ம 65 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ மற்ற ட்ரேடுக்கு மேக்சிமமா போகுது அப்படிங்கும்போது ஒரு 70 வரை போகும். கட் ஆஃப் ஒருவேளை அதிகமா வைக்கிறாங்க அப்படின்னா 70 வரை போக வாய்ப்பு இருக்கு. சோ ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 60. சோ நீங்க ஒரு 60 கிட்ட எடுத்திருக்கீங்கனாலே நீங்க வந்து என்னது சேஃப் ஜோன் தான். ஓகேவா?
எஸ்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா 55 வரைக்கும் நம்ம மினிமமா கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்டிக்கு வந்து 50. ஓகேவா? சோ இதை இன்னும் சுருக்கமா சொல்ல போனா யூஆருக்கு 65 to 70 இந்த ரேஞ்சில உங்களோட ஸ்கோர் வருது அப்படின்னா சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம். ஓகேவா? சோ சேஃப் ஜோன் தான். ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 60 to 65, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 55 to 60 இந்த ரேஞ்சில இது பண்ணலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 50 to 55. ஓகேவா? சோ இதுதான் எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கான மார்க். இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 55 to 60 இந்த ரேஞ்சில வந்து நாம என்ன பண்ணலாம், கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது மேக்ஸிமம் கட் ஆஃப். நான் அதை தான் ரெண்டா பிரிச்சிருக்கேன். சோ மினிமம் கட் ஆஃப், மேக்ஸிமம் கட் ஆஃப்னு. யூஆருக்கு மினிமமா இருந்துச்சுன்னா 65 மார்க் இருக்கும். அதே மேக்ஸிமமா போகுது அப்படின்னா 70 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் இருக்கும். ஓபிசிக்கு மேக்ஸிமமும் கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா 65, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸிமமா போகுதுன்னா 60 வரைக்கும் இருக்கும், எஸ்டிக்கு 55, இடபிள்யூஎஸ்க்கும் அதே 55 to 60க்குள்ள கட் ஆஃப் வந்து இருக்கும். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இதுதான் டெக்னீஷியன் கிரேட் 3யோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். சோ இங்க எல்லாருமே இந்த கட் ஆஃப், இந்த ரா ஸ்கோர் வந்து வந்திருக்கும். கால்குலேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கிட்டத்தட்ட இந்த ரா ஸ்கோர் வந்திருக்கும். அவங்க கரெக்டானதை மட்டும் கால்குலேட் பண்ணும்போது இந்த மார்க் வந்திருக்கும். பட் எக்ஸ்ட்ரா ஒரு 20 கொஸ்டின் போடுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு 15 கொஸ்டின் போடுவோம்னு அட்டன் பண்ற இடத்துலதான் என்ன ஆகுதுன்னா இது ஃபுல்லாவே அடியாகிறது. அப்ப நெகட்டிவ்ல என்ன ஆகுது, ஒரு 5 மார்க் 6 மார்க் நெகட்டிவ்ல போகும்போது ஓவரால்ல இருந்து ரொம்ப மார்க் கம்மியாகிறது. 50 மார்க் டோட்டல் வருது அப்படின்னா 5 மார்க் 6 மார்க், சில பேருக்கு 10 மார்க் வரைக்கும்லாம் நெகட்டிவ்ல போயிருக்கு. 10 மார்க்குங்கும் போது 30 கொஸ்டின் தப்பா போட்டிருக்காங்க. சோ அப்ப இதெல்லாம் என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணணும். அக்யூரசி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 95% அக்யூரசியாவது மெயின்டைன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு 100% எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப ஹையா போகும், ரொம்ப லோவா வரும் அப்படின்னு 100% யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நாம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம், கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகிரும். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 100% அக்யூரசில போட்டவங்க எல்லாம் உள்ள போயிருவாங்க. நமக்கு இங்க கவுண்ட் முக்கியம் கிடையாது. ஓகேவா? சோ இங்க வந்து என்னன்னா குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி தான் முக்கியம். நம்ம எடுக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே கரெக்டா போடணும். எல்லா கொஸ்டினுமே 40 கொஸ்டின் போட்டாலும் 40 கரெக்டா இருக்கணும், 60 கொஸ்டின் போட்டாலும் 60 கரெக்டா இருக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து நெகட்டிவ்ல விடக்கூடாது. சோ இந்த டெக்னீஷியன்ல நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல ரிப்பீட் பண்ணக்கூடாது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ அக்யூரசி, ஸ்பீடு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஸ்பீடு வர்றதுக்கும் அக்யூரசி வர்றதுக்கும் என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். அந்த டெஸ்ட்டை வந்து ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அக்யூரசியும் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சோ இதுதான் டெக்னீஷியன் கிரேட் 3க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். சப்போஸ் இதை விட மார்க் எனக்கு கம்மியா வருது, ரா ஸ்கோர் கம்மியா வருது அப்படின்னாலும் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமா இருக்கலாம். மேபி இந்த எக்ஸாம்ல சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுருப்பீங்க. சோ இந்த தவறுகள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து நீங்க திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லயும் நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அதனால அடுத்து அதே போக்கஸோட அப்படி படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸாம்னாலும் கிளிக் ஆகிரும். இல்ல ஒரு ஆளே பாத்தீங்கன்னா 2 அப்பாயின்மெண்ட் ஆர்டர், 3 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் வாங்குவாங்க. இப்ப என்டிபிசில எல்லாம் அதே மாதிரி தான். லெவல் 2, 3, 4, 5, 6 இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எல்லா லெவலுக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிருவாங்க. சில ஸ்டூடெண்ட் எல்லா லெவலுக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆகுவாங்க. சோ அதே மாதிரி எல்லா லெவலுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா சிபிடி 2 எழுதும் போது ஏதாவது 2 லெவல் 3 லெவல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. அதனால போக்கஸ்டா படிங்க. மார்ச் ஏப்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் என்டிபிசி எக்ஸாமுக்கு நீங்க படிக்கல அப்படின்னா என்டிபிசிக்கு ஒரு செகண்ட் பேட்ச் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. 23ஆம் தேதி, ஜனவரி 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா அடுத்த வாரம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. இதோட குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. ஓகேவா? சோ இப்ப என்ன படிச்சீங்களோ அதே சிலபஸ் தான். அதே மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் தான் வரப்போகுது. அதனால இந்த எக்ஸாமும் எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. போக்கஸ்டா உட்காந்து படிங்க. சக்சஸ் வந்து உங்களுக்கு தான். ஓகே. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாமுக்கு எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
சோ எப்பவுமே நடந்து முடிஞ்சதை நம்மளால எதுவுமே சரி பண்ண முடியாது. எந்த எதுவுமே நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அடுத்து என்ன பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நடந்து முடிஞ்சதை எதுவும் மாத்த முடியாது. சப்போஸ் இதுவரைக்கும் உள்ள எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணலனாலும் இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஓகே. சோ காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு நம்ம ஆப்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ கோர்சஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.